அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கரண்ட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண போகிறோம். 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 15/12/2024 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 days மட்டும்தான் இருக்குது. இப்போ அதுக்கான அட்மிஷன் நடந்துக்குது. நீங்கள் நான் பிசிக்கு படிக்கிறேன் அப்படின்னா, இப்போ எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு படிக்கிறேன், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. நீங்கள் நேராக வாட்ஸ்அப் லிங்க்கில் சேர்ந்தீங்கன்னா நேராக குரூப்பில் ஆட் ஆகிடுவீங்க. நான் பிசிக்கு படிக்கிறேன், எஸ்ஐ ஓப்பனுக்கு படிக்கிறேன், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னு தனித்தனியாக இருந்தீங்கன்னா அவங்க நேராக வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ஃபீஸ் பண்ணணும், அதாவது பிசிக்கு நாங்கள் 500 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் வாங்குகிறோம் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சுக்கு. எஸ்ஐ ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 800 ரூபா தான் ஃபீஸு. எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு 1500 ரூபா ஃபீஸ் மட்டும்தான் வாங்குகிறோம். நாங்கள் உங்களுடைய முழுக்க உங்களுடைய வெற்றியை நோக்கிய பயணம் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்கும். நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்க போகிற எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை நீங்கள் கேட்கக்குள்ளேயே, டெஸ்ட்டு அட்டன் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை மறக்கவும் முடியாத அளவுக்கு நாங்கள் ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லுவோம். இப்போ இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு நாளும் நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ அட்மிஷன் நடக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் ஜிகே ஒரு நாள் போட முடியலை. இப்போ இம்பார்ட்டன்ட் ஜிகே டே 6 பார்ப்போம். சயின்ஸை பற்றின இந்த டே 6ல் சயின்ஸை பற்றின கேள்வி. அதாவது ஃபஸ்ட்டு கேள்விக்கு பாருங்கள், கீழ்கண்டவற்றை பொறுத்துக பாருங்கள். அதாவது அலகு கொடுத்துருக்குறாங்க. வெப்பநிலையோட அலகு என்ன? கெல்வின். மின்னோட்டத்தின் அலகு என்ன? ஆம்பியர். பொருளின் அளவு என்ன? மோல். ஒளிச்சரிவின் அளவு என்ன? கேண்டிலா. அப்போ வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவின் அளவு கேண்டிலா. அப்போ ஆன்சர் என்னது? 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டத்தினை அளக்க பயன்படும் கருவி எது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு ஆன்சர் சி, அம்மீட்டர். மின்னோட்டத்தினை அளக்க பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். மூணாவது கேள்வி பாருங்கள். அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன? இதெல்லாம் நீங்கள் கொஷினில் பார்க்கக்குள்ள தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அதனால் இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியை நோக்கிய ஒரு கேள்வி, அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின் எப்படி செட் பண்ணிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் கேள்வியே வைப்போம். அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன? 6.03 6.023 × 10⁻23. ஆப்ஷன் சி. அவகேட்ரா எண்ணின் மதிப்பு 6.023 × 10⁻23. நாலாவது கொஸ்டின் பாருங்கள். ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? லுமேன். ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு, அதாவது ஒளித்திறன் அல்லது ஒளிப்பாயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னா லுமேன். அப்போ மீதி பாருங்கள். ஸ்ட்ரேடியன், அதாவது ஸ்ட்ரேடியன்றது திண்ம கோணத்தின் அளவு. திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். ரேடியன் என்றது தலை கோணத்தின் அலகு ரேடியன். அதாவது தலையில் தான் நம்ம ரேடியோ கேட்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மோல் அப்படின்றது பொருளின் அளவு மோல். அப்போ இதில் 4 ஆன்சர் வந்துருச்சுங்களா? அப்போ திண்ம கோணம்னா ஸ்ட்ரேடியன், தலை கோணம்னா ரேடியன், ஒளித்திறன்னா லுமென், பொருளின் அளவுனா மோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ 5வது கொஸ்டின் பாருங்கள். தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை எந்த ஆண்டு முதல் வழி அளவுகளாக சேர்க்கப்பட்டன? அதாவது ஆண்டு கேட்டிருக்கிறாங்க. தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை எந்த ஆண்டு முதல் வழி அளவுகளாக சேர்க்கப்பட்டன? இதுக்கு ஆன்சர் 1995. அப்போ அதுக்கு முன்னாடி அது என்ன இருந்துச்சுன்னா துணை அளவுகளாக இருந்துச்சு. 1995க்கு அப்புறம் வழி அளவுகளாக மாறிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள். அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி டேஷ் நேரமாகும். ஆன்சர் 1 மணி. அடுத்தடுத்த 2 நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி எவ்வளோனா 1 மணி நேரம். 7வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகு முறை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இதில் இந்த கொஷினுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? எஸ்ஐ அப்படின்றது பன்னாட்டு அழகுமுறைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ இது கிடையாதுன்னு ஒரு ஆப்ஷனை நீக்கிட்டீங்க.
அப்போ எஃப்இஎஸ் அப்படின்றது தான் ஆங்கிலேய அலகுமுறை. அப்போ சிஜிஎஸ் எம்கேஎஸ் இது ரெண்டும் என்னன்னா மெட்ரிக் அலகுமுறை. மெட்ரிக் அலகுமுறை அதாவது சிஜிஎஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. எம்கேஎஸ் இதெல்லாம் வந்து என்னது மீட்டர் கிலோகிராம் செகண்டு. எஃப்இஎஸ்னால் ஃபீட்டு பவுண்டு செகண்டு. ஃபீட்டு பவுண்டு செகண்டு. எம்கேஎஸ்னால் மீட்டர் கிலோகிராம் செகண்டு. சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்டு. சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இதுதான் வந்து மெட்ரிக் அலகுமுறை, ஆங்கிலேய அலகுமுறை. அப்போ ஆங்கிலேய அலகுமுறைன்னு கேட்டாங்கன்னா எஃப்பிஎஸ் அதான் ஆங்கிலேய அலகுமுறை. இது மாதிரி எங்களுடைய சேனலில் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் இம்பார்ட்டன்ட் ஜிகேன்னு நாங்கள் டெய்லியும் கொடுப்போம். அதுக்கப்புறம் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எந்த பாடத்தில் எந்த பாட்டை ரொம்ப படிக்கணுன்ற அளவுக்கு நாங்கள் நல்லா உங்களுக்கு டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுவோம். இதில் நீங்கள் பயனடைஞ்சு வெற்றி அடையலாம். தேங்க்யூ.